வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளன. காவல் மரணங்களை சகித்துக் கொள்ள முடியாது. தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் விளக்கம். திமுக மிரட்டல்களால்தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை. தவேகா நிர்வாகி ஆதவ அர்ஜுனா பேச்சு. கேஸ் சிலிண்டர்களுக்கு பற்றாக்குறை எதிரொலி. மதுரையில் ஒரு டன் விறகு விலை ரூபாய் 15,000 உயர்வு. காலில் ஈர சாக்கை போட்டு இரும்பு கம்பியால் போலீசார் அடித்து காலை உடைத்தனர். மானாமதுரை இளைஞர் நீதிபதியிடம் அளித்த வாக்குமூலம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 2 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை ஆட்டூழியம். விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொடூர கொலை. உறவினர்கள், கிராம மக்கள் வேடநத்தம் குறுக்கு சாலையில் மறியல் போராட்டம். விசாரணை கைதி ஆகாஷ் டெல்சன் உயிரிழப்பு விவகாரம் சிவகங்கை எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் 25 நாட்களுக்கு கையிருப்பு உள்ளது. தலைமைச் செயலகத்தில் உள்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். பெற்றோர் எதிர்ப்பை மீறி முஸ்லிம் நபரை காதலித்து திருமணம் செய்தார் கும்பமேளா அழகி மோனலிசா. கணவரை பிரிந்தார் ஹன்சிகா. விவாகரத்து வழங்கியது மும்பை நீதிமன்றம். தமிழகத்தில் பெண்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தாதது ஏன்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கேள்வி. எரிசக்தி துறை மேம்பாட்டு பணிகளுக்காக கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.